கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. உங்க அப்படின்னா டாக்டர் கண்டிப்பா போய் ஆகணும். ஏறிடும் பிரஷர். அதுக்கு போல தம்பி வாங்க தம்பி அப்படின்னு வாங்க தோழர் அப்படின்னு தோல் மேல கைய போட்டாச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஏய் அப்படின்னா மாட்டிக்கணும். இப்போ நம்ம சக்கரை நோய்க்கு யார் யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? ரெண்டு கையை தூக்குறீங்க. சக்கரை நோய்க்கு யார் யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுறீங்க? ஸ்மார்ட்டா இவ்வளவு அழகா இருக்க நீயா மாத்திரை சாப்பிடுற? ஐயோ ரீசெண்டா ரீசஸ் போனோம். எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? ஓகே, இப்ப இருக்கிறவங்களுக்கும் வராம இருக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி பண்ண. இருக்கிறவங்க இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்து மாத்திரைய அரை மாத்திரை கா மாத்திரைன்னு கீழே போட்டுடலாம். இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு சக்கரை நோய்க்கு ரொம்ப முக்கிய காரணம் சாப்பாடு. வேகமா சாப்பிட்றது. வேகமா சாப்பிட்டா தொப்பையும் வரும். ஜீரணிக்காம வாயிலையே மென்னு சாப்பிட்டாச்சுன்னா வாயிலையே எம் எம். அந்த காலத்துல எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, தம்பி எம் 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 எம்னு மென்னு சாப்பிடணும் பாம்பாங்க. மென்னு சாப்பிட்டா உடம்பே போடாது. மென்னு சாப்பிடலன்னா அக்கா மாதிரி ஆக வேண்டியதா. அக்கா மினி குஷ்பு மாதிரி இருக்காங்க. குஷ்புக்கு அக்கா மாதிரி இருக்காங்க. ஓகே, யார் யாரெல்லாம் மென்னு வாயிலையே சோத்தை அரைச்சி வாயிலையே மென்னு உள்ள கூலா முழுங்கிட்டோமோ அவங்களுக்கு சர்க்கரையே கிடையாது. யார் யாரெல்லாம் வேற ஏதோ நாவகத்திலையும் செல்லு பார்த்துட்டு சாப்பிட்றது, வீட்டுக்கார மாட்ட சண்டை போட்டுட்டே சாப்பிட்றது, அந்த சோறு விஷமாயிரும். அதுதான் சக்கரை நோய். அதுதான் பிரஷர். சாப்பிட்ற நேரத்துல எப்படி நம்ம சாமி கும்பிடுறோமோ, ஆத்தா மரியாத்தா எல்லாத்தையும் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி இந்த சோறு சாப்பிட்ற போது பேசவே கூடாது. சாமி அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் அறிவு இருக்கா, பேசுற போது சாப்பிட்டுட்டே இருக்க, சோத்தை பார்த்து சாப்பிடு அப்படிம்பாங்க பெரியவங்க எல்லாம். அப்ப அந்த பய பக்தியோட நம்மளுக்கு அதுதான் உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ரசித்து சாப்பிட்டோம்னா சக்கரை நோயே கிடையாது. சத்தியமான உண்மை. ஏன்னா அந்த சாப்பாடு வாயிலையே அரைச்சு மென்று கூலாயிருது. அப்போ வாயிலையே ஒவ்வொரு மில்லுக்கும் என்ன பண்ணுவோம், உமிழ்நீர் ஊத்தா சுரக்கும். ஒவ்வொரு வாயில அசைச்சு பாருங்க. எல்லாரும் கொய்யாப்பழம் சாப்பிட்டு, ஏன்னா கொய்யாப்பழம் சாப்பிட்டு இன்னும் இருக்கு, அப்படி அசைச்சு பாருங்க, உமிழ்நீர் ஊத்தா சுரக்கும். பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஒவ்வொரு அசைங்க. ஒவ்வொரு இன்குலர் அளவுக்கு உள்ள இன்சுலின், நம்மளுக்கு இயற்கை இன்சுலின் அந்த எச்சில் சுரக்கும். அப்ப ஒவ்வொரு அசைவும் சாப்பிடுற போதும் அதனால சக்கரை நோய்க்கு நம்ம மாட்ட வேண்டியதில்லை. ஆதி முத்ரா. விரல அப்படி வைங்க, எல்லாரும் பெரு விரலை மடக்குங்க, அப்படியே 4 விரலை மடக்கிருங்க. இதுதான் நம்ம இப்படிதான் அம்மா வயிற்றுக்குள்ள இப்படிதான் அப்படியே இருந்தோம் உள்ளுக்குள்ள. ஆதி முத்ரா. நம்ம உடம்பையே அடக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் தொப்புள் கீழே கை வச்சுக்கோங்க. அந்த 2 கை அப்படியே தொப்புள் கீழே கொண்டு வந்துருங்க. ஐயா தோட நல்லா தாயாருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. மருந்து சக்கரை நோய். இப்ப தொப்புள் கீழே கை வச்சாச்சா? ரைட். இப்ப என்ன பண்ண போறோம், சிரிச்சுக்கிட்டே குனிய போறோம், சிரிச்சுக்கிட்டே நிமிர போறோம். தொப்பையும் கரையும் தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல உள்ள அந்த கணயத்துல இயற்கையா இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இயற்கையா என்ன ஆகும், இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மாத்திரையும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஐயா ரெடி பண்ணலாமா? தொடர்ந்து 42 நாள் பண்ணிட்டீங்கன்னா மாத்திரை அப்படியே கீழே போட்டுற உங்களுக்கே தெரியும். ஏன்னா இயற்கையா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஒரு மண்டலம். கரெக்டா சொன்னீங்க. எஸ் ரெடி. நல்லா வயிறு ரசுக்கணும். தொப்பை இருக்கிறவங்க கரைஞ்சு போயிடும். இருக்கிறவங்களும் பண்ணலாம், இல்லாதவங்களும் பண்ணலாம். ஏன்னா இயற்கை நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதான் அமைக்கி கரைச்சிடலாம். இன்னும் கரெக்டா 5 தடவை பண்ண போறோம். சிரிச்சுக்கிட்டே குடிக்க.
இப்ப நடக்க கூட நேரம் இல்லையா. நீங்க எல்லாம் கடு உழைப்பாளியா, தெய்வம்யா நீங்க எல்லாம். ஆமா, நீங்க எல்லாம் அப்படியே உழைக்கும் தெய்வங்கள். வேர்வை சிந்தி அவங்க எல்லாம் வேர்வை வராது. காலையில ஓடினாதான் வேர்வை வரும். ஆமா, அதுலயும் அந்த காலையில கொஞ்சம் கூட ஓடாம அப்படியே திருப்பி தூங்கி எழுந்திருச்சு காப்பியை வாயில ஊத்திட்டு திருப்பி குளிச்சுட்டு வண்டிக்கு போறவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டே இருப்பாங்க. சாவர வரைக்கும் ஏ மாத்திரை, பி மாத்திரை, சி மாத்திரை, ஏ மாத்திரைன்னு சொல்லி இந்த சவ வண்டி. எங்க சொந்தக்காரர் சமயத்துல இறந்து போயிட்டாரு. ஒரு பை நிறைய என்கிட்ட தான் கொடுத்தாங்க. எப்ப அவரு உபயோகப்படுத்துற செத்து போயிட்டாரு என் சின்ன மாமனாரு. அப்போ பை நிறைய மாத்திரை. இது ஒரு பயன்படுத்த மாத்திரை வண்டியில தூக்கி போடுப்பாத அப்படின்னாங்க. மாத்திரை கடைசியில கூட வேஸ்ட். மாத்திரை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு நோவு தான். நோய் சரியாரு எங்க சரித்திரம் இருக்கா ஐயா? சக்கரை நோய் சரியாயிருதா மாத்திரை சாப்பிட்டா? சரியாயிட சாவர வரைக்கும் சாப்பிட வச்சிருவாங்க. அந்த மாத்திரை உள்ள போய் சூட்டை கிளப்பி நம்ம உடம்புல உள்ளுறுப்புகளை அடுத்து கிட்னியை சட்னி ஆக்கிறோம். ஆமா, நம்ம புத்திசாலியா இருக்கணும். நல்ல உணவுக்கு மாறணும், நல்ல சிரிக்கணும், காப்பி டீயை கட் பண்ணணும், நிறைய பழம். அப்படி கொய்யா பழம் எனக்கு கொடுத்தாங்க, நல்ல முன் உதாரணம். இந்த மாதிரி பாருங்க, மலை மிளக்கி பழம். நிறைய பேர் காலைல இருந்து 2 பாத்திரம் வரல முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் தம்ம போட்டாதான் வரும், இல்ல ஒரு டீயை போட்டாதான் வரும். அந்த மாதிரி சூழல்ல இருக்கும். ஆனா கொய்யா பழம் சாப்பிட்டா தானா வரும். ஐயா, காய் விலை நம்ம ஊர் புடலங்க கம்மியா தான் இருக்கு. இன்னும் கீரை அதே விலையில தான் இருக்கு இல்லையா? இல்ல, இன்னைக்கு கீரை நீங்க தான் விவசாயம் பண்றீங்க. கீரை கீரை நம்ம தான் விவசாயம் பண்றோம், நம்ம தான் பண்ணோம். ஆட்சி யாரும் பண்ணி தரல, ஆட்சியாளர் யாரும். வெண்டைக்காய் நம்ம தான் பண்றோம், புடலங்காய், சுரக்காய் நம்ம வீட்டுல சாதாரணமா வருது. ஓகே.